உங்க அப்பா இருக்கச்சே நீ லட்ச லட்சமா செலவு பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணின, உங்க அப்பா போயிட்ட, அதனால அவருக்கு வேல்யூ போயிடுது. அப்படிதான் நீ ட்ரீட்மெண்ட் இருக்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, பெரியவா அப்பாவோ அம்மாவோ யாரோ பெரியவா ஆற்றுல இருக்கா, உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். அட்மிட் பண்ணினா அவளுக்கு 3 லட்சம் 4 லட்சம் செலவாகுது. நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டோம், செலவழித்தோம். ஆனால் அவள் போயிட்டான். அதுக்கப்புறம் அவளுக்கு கர்மாக்கள் பண்ணணும், அந்த கைங்கரியம் பண்ணணும். பண்ணச்சேவே முதல்ல வாத்தியார்கிட்ட என்ன ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாயிடுத்து, நீங்கள் குறைச்சி பண்ணுங்கன்றோம். எவ்வளவு கேவலமான ஒரு மனோபாவத்தில் நாம் இருக்கோம். ஒரு டாக்டர் வரணும், அந்த டாக்டர் ஸ்பெஷல் டாக்டர், அவர் வெளியூர்லேருந்து வருவார், அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணினார்னா இவ்வளோ செலவாகும், அது தவிர அவர் ஆப்ரேஷன் பண்ணுவாரே தவிர்த்து கேரண்டிலாம் கிடையாதுன்னா கண்ணை மூடின்னு ஐ அக்ரின்னு கையெழுத்து போடுற நாமும் அந்த கர்மாக்களில் சுவாமிகளை எழுந்தருளை பண்ணி அவளுக்கு செய்ய வேண்டிய தானத்தில் அவளுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் சொச்சம் முடிக்கிறோமே. அப்போ உங்கள் அப்பா போயிட்டார்னா அவருடைய வேல்யூ அதோட போயிடுதுன்னு அர்த்தம். அதுக்கு உங்கள் அப்பா இருக்கச்சே நீ லட்ச லட்சமாக செலவு பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணின, உங்கள் அப்பா போயிட்ட, அதனால அவருக்கு வேல்யூ போயிடுது. அப்படிதான் நீ ட்ரீட்மெண்ட் இருக்க. இன்னும் உங்கள் அப்பா ஒரு வருஷம் இருந்திருந்தாருன்னா நீ எவ்வளோ செலவழிச்சிருப்ப. அப்படி இருக்கச்சே அவர் இல்லை, அவர் போயிட்டார், அதோடு அவருடைய வேல்யூ போயிடுது இல்லையா. அங்கே செலவு பண்ணதுக்கு காம்ப்ரமைஸு நம்ம தர்மத்தில் கை வச்சுட்டோம் பார்த்தேடா. இதான் தர்மா தர்மதியா குலம். லட்ச லட்சமாக ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணுறதுக்கோசரம் அந்த பணத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கோசரம் பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்.